காலை வணக்கம், வாழ்க நலமுடன். அடுப்பில்லா அவசர பதார்த்தம். சாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தேங்காய், உப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒத்த பல்லு வெள்ளைப்பூண்டு, ஒத்த வரமிளகா, இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு போட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு பக்கக்கறின்னு வேணும் இல்லையா? அதுக்கும் அடுப்பு இல்லாத ஒரு பதார்த்தம் உண்டு. அது பச்சை வெங்காயம் பொடியா நறுக்கி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி, ஒன்றோ ரெண்டோ தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொத்தமல்லி இலை பொடியா நறுக்கி அது கூட கலந்து வச்சுக்கிட்டு, இந்த சட்னியும் போட்டுக்கிட்டு, அந்த கலவையும் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடலாம். இது சாலடு அப்படிங்கிற மாதிரி இந்த பச்சை வெங்காயமும் தக்காளியும் கிடைக்கும். உங்களுக்கு வெங்காயம் வாசனை பிடிக்கலைன்னா, நீங்கள் வெள்ளரிக்காய் கொட்டிக்கலாம், கோவைக்காய் கொட்டிக்கலாம், அதாவது பச்சையாக சாப்பிடக்கூடியது. வெண்டைக்காய் கொட்டிக்கலாம், உங்களுக்கு சுரக்காய் கொட்டிக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் கூட்டலாம், வாழைத்தண்டு கொட்டலாம். இது மாதிரியெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி கூட்டி நீங்கள் அடுப்பில் வைக்காமையே ஆகாரம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க நலமுடன்.